அனைவருக்கும் அன்பு வணக்கம். மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்கின்ற சொற்றொடரோடு இன்றைய காஞ்சி மகான் தொடருக்குள் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆன்மீக அன்பர்களே, இனிய சங்கரா தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, அற்புதமான இந்த புலர்காலை பொழுது மலர்களெல்லாம் மலர்ந்து மனம் வீசுகின்றது. இவை எல்லாவற்றிற்கு மேல் பசுக்களை நோக்கி கன்றுக்களெல்லாம் பாலருந்து செல்கின்றது. கோயில்கள் தோறும் அணியோசை, இல்லம் தோறும் ஒரு பக்தி மனம் கமலக்கூடிய இந்த இனிமையான பொழுதிலே நாள்தோறும் நாம் காஞ்சி மகான் தொடரில் பெரியவரை பற்றி பல்வேறு வியக்கத்தகும் செய்திகளை, அவருடைய அனுபவ முத்திரைகளை, அதிசயங்களை பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு மனதை சிறை வைக்கப் போகின்றோம். இந்த தலைப்பு சொன்னோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அண்மையில் அடியேன் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தேன். சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தேன்னொடனே எங்கள் கேமராமேன் தான் பையா பிடிக்கிறார். அப்படி பயப்படாதீங்க. அங்கேயும் நன்னறி கூட்டம் பேசுகிறதுக்கு தான் போனேன். நான் தெய்வத்தின் குரலை படிக்கிறேன். கணபதி அவர்கள் எழுதிய காஞ்சி மகானுடைய சிறப்பு குறித்த புத்தகங்கள் படிக்கிறேன். வெங்கடசாமி ஐயாவோடதை படிக்கிறேன். இன்னும் போனால் சுவாமிநாதன் அவர்கள், நம்முடைய இசைக்கவி ரமணன் அவர்கள், நம்முடைய அற்புதமான மகாபெரியவர் ஒரு ஞானக்கடல் என்று எழுதியிருக்கக்கூடிய நாகர்கோவிலுடைய நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா அவர்களுடைய குமாரசாமி புத்தகம் படிக்கிறேன். நம்முடைய வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஜெகன் புகழும் ஜெகத்குரு என்கின்ற அற்புதமான நம்முடைய ஜனகராஜ் ஐயா எழுதிய புத்தகங்கள் படிக்கிறேன். நம்முடைய வேடந்தாங்களை போல பக்தர்களுடைய இதயத்தை தாங்கக்கூடிய நம்முடைய ஜிஆர் மாமா அவர்கள் எழுதிய பல்வேறு அதிசய அனுபவங்களை படித்திருக்கிறேன். வைத்தியநாதன் அவர்கள் எழுதிய குரு பரம்பரா படித்திருக்கிறேன். எண்ணற்ற புத்தகங்கள் படித்தாலும் பெரியவர் சொன்ன மனதை சிறைவை என்கின்ற சில சொற்கள் என் இதயத்தை தொட்டது மட்டுமல்ல, என் வாழ்க்கையில் அப்படியே கண்டேன். நான் மேலே சிறைச்சாலைக்கு போனேன் ஒரு நன்னறி கூட்டம் பேசுவதற்காக. அங்குள்ள கைதிகளை நன்னறிப்படுத்துவதற்காக பேசப்போன எனக்கு அங்கே ஒரு பெரிய வியப்பான விஷயம் நடந்தது. நன்றி உரை சொல்ல வந்த ஒரு கைதி நெஞ்சார என்னுடைய பேச்சை பாராட்டிவிட்டு ஒரு வருத்தம் என்றார். என் புருவங்கள் அப்படியே சுருங்கி போனது. இவ்வளவு 1.5 மணி நேரம் நமக்காக பேசிய ஐயா நம்மை விட்டுவிட்டு வீட்டுக்கு போகிறாரே என்று வருத்தம் என்றார். எனக்கு அப்படியே சப்த நாடியே அடங்கி போச்சு. அப்புறம் நான் ஜெயிலர்கிட்ட கேட்டேன், ஐயா இன்னும் இவருக்கு எத்தனை வருஷம் இருக்குன்னு. இன்னும் 9 வருஷம் பாக்கி இருக்குன்னார். அதாவது அவர் என்னை பாராட்டுவதற்காக சொல்ல வந்தவர் உயர்வு நிகழ்ச்சியாக சொல்லிவிட்டார். அது இருக்கட்டும். நான் அந்த ஜெயிலரோடு அப்படியே பயணப்பட்டு சிறைச்சாலையை சுற்றி சுற்றி வந்தேன். பிறகு மகாபெரியவருடைய புத்தகம் அன்று முழுக்க என் நினைவை அப்படியே நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது. சிறைச்சாலைகளுடைய அறையை பார்த்தேன். 3 பக்கம் சுவர், ஒரு பக்கம் கதவு. கோவிலினுடைய கருவறையிலும் 3 பக்கம் சுவர், ஒரு பக்கம் கதவு. சிறைச்சாலையிலும் வெளியில்தான் பூட்டு போட்டு கதவு தொங்குகிறது. கோயிலிலும் வெளிப்பக்கம்தான் பூட்டு போட்டு கதவு தொங்குகிறது. சிறைச்சாலையிலும் மணியடித்த போதுதான் கைதிகளுக்கு உணவு. கோயிலிலும் சிவாச்சாரியார் பட்டாச்சாரியார் மணி அடிக்கின்ற போதுதான் நேவித்தியம். எல்லாம் சரி. அப்போது ஆண்டவனை கொண்டு போய் சிறையில் வைக்கலாமா என்று ஒரு கேள்வி எழும் நமக்கு. இப்பொழுது பாருங்கள், சிலர் சிறைக்கு போனால் பலருக்கு விடுதலை கிடைக்கிறது. காந்தி என்கின்ற பொக்கவாய் மனிதன் சிறைச்சாலைக்குள் இருந்தான், இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. நேரு என்கின்ற செல்வ செழித்த மரபிலே பிறந்தவர் அத்தனை செல்வத்தையும் நாட்டுக்கு கொடுத்து சிறைக்கு போனார். இந்தியா புத்தொழி பெற்றது. சொத்தை விற்று சுதேசிய கப்பல் நடத்தி தங்கத்தட்டு வெள்ளி ஸ்பூனில் சாப்பிட்ட வாவு சிதம்பரம் பிள்ளை சிறைக்கு போனார். தமிழகம் வீறு கொண்டு எழுந்தது. பாட்டு திறத்தாலே இவ்வையகத்தை பாலித்திட்ட
நம்முடைய மடாதிபதியினுடைய புத்தகங்களை ஆரம்ப காலத்தில் கேட்டு நவராத்திரி நடக்கக்கூடிய காஞ்சி மடத்தினுடைய மேன்மையை அறிந்து பதிவு செய்திருக்கக்கூடிய பாரதி சிறைக்கு போனார். தமிழகத்தில் தேசிய உணர்வு புத்தொளி வீற்று பறந்தது. உடம்பெல்லாம் பெருநோய் வந்தபோதும் தன்னுடைய ஒவ்வொரு மூச்சும் இந்த மண்ணிற்கு என்று சொல்லி சிவம் பேசினால் சவம் கூட எழுந்திருக்கும் என்கின்ற சுப்பிரமணிய சிவா சிறைக்கு போனார். ஒட்டுமொத்த இந்தியாவில் புதிய ஒளி பிறந்தது. அப்போது என்ன அர்த்தம்? யாரோ ஒருவர் சிறைக்கு போனால் பலருக்கு இன்பம் கிடைக்கிறது. ஆம், நாமும் நம்முடைய உடம்பை மறக்காமல் சிறையாக்கி மனதிற்குள் ஆண்டவனை உள்ளே புகச் செய்தால், நாமும் நம்முடைய உடம்பை சிறையாக்கி நம்முடைய இதயத்திற்குள் ஆண்டவனை சிறை வைத்தால், ஐம்பொறிகளின் மூலம் வரக்கூடிய தீமைகளிலிருந்து நாம் விடுதலை பெறலாம். இந்த ஐம்புலன்களை அடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரே ஒன்று தான், சிறைவை சிறைவை, மனதை இறைவனிடத்தில் சிறைவை. இது மகா பெரியவர் மட்டும் சொன்ன மந்திரம் அல்ல. மகா பெரியவர் சில சமயங்களில் நான் ரமணரைப் போல ஆவேனோ என்று நினைத்த ரமண மகரிஷி சொல்கின்றார், மௌன மொழி பேசு, மௌனம் கற்றுக்கொள், உன்னுடைய மனதை ஒரு சிறைச்சாலை போல, தவவேள்வி சித்தரை போல, ஒரு தவயோகி முனிவனைப் போல நீ பற்றை துறந்து பற்றற இரு. இதைத்தான் வள்ளலார் சொல்லியிருக்கிறார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்கிறார், விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட மகான்கள் சொன்ன செய்தியை ஒரு எளிய முறையில் எடுத்து சொன்ன சிறப்பும் பெருமையும் பெரியவரைத்தான் சாரும். நாம் புறச்சடங்குகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒரு திருக்கோவில் போகின்ற போது அதற்கென்று சில பாரம்பரியம். ஆனால் அதைவிட முக்கியம் அகச்சடங்கு. அகச்சடங்கு, இந்த அகத்திற்குள் நாம் தூய்மை எவ்வளவுக்கு அவ்வளவு, இந்த மனத்தில் மாசு இல்லாமல், அதான் மனத்துக்கண் மாசு இல்லன், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த இடத்துல அழுக்கு வச்சுட்டு உதடுல தேனும் உள்ளத்தில் அழுக்கும் இருக்கக்கூடிய பல மனிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம். தேன் மாதிரி நம்மள்கிட்ட பேசுவாங்க, தேன் மாதிரி செய்திகளை அனுப்புவாங்க, அதில் ஒரு பிரயோஜனமும் நமக்கு இல்லை. உள்ளம் தூய்மையாக இருக்கணும், உள்ளம் தூய்மையாக இருக்கணும். நான் மீண்டும் சொல்கிறேன், அலை அடங்கினால் கடல் தெரிவது போல மனம் அடங்கினால் கடவுள் தெரிவான். மனதை சிறைவை என்கின்ற மகா பெரியவரின் வழி நடந்தால் நாமும் அற்ப சுகங்களிலிருந்து, இந்த புறச்சடங்குகளிலிருந்து விடுதலை பெற்று ஐம்புலன்களை அடக்கி நாமும் மனிதனாவதற்கான முயற்சி செய்ய மனதை சிறையாக்குவோம். மந்திரம் ஜபிக்காமல் கடவுளை உள்ளே வைத்து மௌனம் பழகுவோம். நாம் மகா பெரியர் வழியில் நடப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.